வணக்கங்கண்ணு, இது தஞ்சாவூர் மண்ணு. சூப்பரான உணவு திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். இது வேறு எங்கேயும் இல்லை, நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு உணவு திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 கடைகளுக்கு மேலே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபேமஸோ அத்தனை கடையும் வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்க இன்டர்நேஷ்னல் பிராண்டு நம்ம தஞ்சாவூருக்கு வந்துருச்சு. ஆமாங்க, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பேர்கிட்ட நம்ம பேட்டி எடுத்திருப்போம். அப்படியே உள்ளே போனோன்னா என்ட்ரன்ஸில் சூப்பராக வருகன்னு சொல்லிட்டு தஞ்சை சங்கமம் நம்ம ஊர் நம்ம திருவிழான்னு போட்டு பிரம்மாண்டமாக ஆக்கியிருந்தாங்க. நான் போனது உணவு திருவிழா லாஸ்ட் நாள். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 10,000 to 15,000 பேர் உள்ளே இருப்பாங்க. வாங்க ஒவ்வொரு கடையாக நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். ஃபஸ்ட்டு கோவில்பட்டி கடலை மிட்டாய்ங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், கடலை மிட்டாய் பாக்கெட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற அதே ரேட்டுக்கே கொடுக்குறாங்க. RRK பிராண்டு கடலை மிட்டாய். இது செம்ம சூப்பராக இருக்குது. நானும் போகும்போது ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டு போனேன். எல்லாமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கடையாக நம்ம போய் வாங்கியிருப்போம்ல, ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இது என்னது, திருவாரூர் கமர்கட் மிட்டாய். ஆமாம், கமர்கட் மிட்டாயெல்லாம் 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான மிட்டாய். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் ஸ்பெஷல் தம் ரூட்டுங்க. அவங்க குக்கீஸும் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே லாப நோக்கில் இங்கே விற்க வரவே இல்லை. இந்தந்த மாவட்டத்தில் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு, அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வர எல்லாருக்குமே சாம்பிள் பீஸ் கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியல. அப்படியே என்னோடய பையனுக்கு கொடுத்துட்டேன். நானும் என்னோடய பையனும் தான் போயிருந்தோம். அவர் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண. அப்படி இன்டர்நேஷ்னல் பிராண்டே கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஃபேமஸ்ஸு. எல்லா கடையுமே இருந்துச்சுங்க. மக்கள் ஆரவாரமாக, அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். இது தஞ்சாவூர் உணவு திருவிழா மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாக கிராமிய நிகழ்ச்சிகள், அவங்கவுங்க திறமையை சூப்பராக வெளிப்படுத்துறதுக்கான செம்ம அருமையான ஒரு ஸ்டேஜ் தாங்க இது உணவு திருவிழா. ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன உணவு ஃபேமஸ்ஸு, என்ன கலைகள் ஃபேமஸுங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அங்கே பாருங்கள், அவங்க அடிக்கிற மேளம் காது கிழிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ரைட்ஸ் விழுந்துடக்கூடாதுன்னு அதை மியூட் பண்ணி நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காமிச்சிட்ருக்கேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். மக்கள் வெள்ளத்தில் அந்த கிரவுண்டே அப்படியே ஒரு சம்பிச்சு போச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் தலைகள் தான். அந்த தலை இல்லைங்க, மக்களோட தலை. உட்காரவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, வாங்கி சாப்பிட்றாங்க, நடந்து போகிறாங்க, சைட் எடுக்கிறாங்க. எல்லா வேலையுமே அந்த இடத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் கீழக்கரை தொதல். ஆமாங்க, அல்வா மாதிரியே இருக்கும் தொதல். நம்ம எந்த இடத்துலையும் போய் டக்குன்னு நம்மளால் போய் ஒரு இதை வாங்க முடியல, அவ்வளோ கும்பல். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. இடியாப்பம் அண்ட் ஆப்பன்னு பக்கத்தில் ஒரு கடை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு இறால் தொக்கு, நாகப்பட்டினம் ஸ்பெஷலுங்க. ஹோம்மேடு இறால் ஊறுகாய், இறால் தொக்கு. இவங்க வச்சுருந்த ஒரு பிரியாணி பாக்கெட்டு, அதாவது ரெடி டு குக்கு பிரியாணி பாக்கெட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. செட்டிநாடு பிரியாணி மசாலா. நீங்களாம் டாப் பிராண்டில் தான் பண்ணுவீங்களா? நாங்களும் பண்ணுவாங்கன்னு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சிறு குறு தொழில் பண்ணவங்களுக்கு ஏற்ற இடம், விளம்பரப்படுத்த சூப்பரான இடத்த தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தா நம்ம சேலம் RR அண்ணன். ஆமாங்க, சிக்கன் பிரியாணி 99 ரூபீஸுக்கு கொடுத்து அசத்திக்கிட்டு இருந்தார். அப்படியே இந்த பின்னாடி ஒருத்தர் அந்த சிக்கன் அடிப்பார் பாருங்கள். சிக்கன் அடிக்கலாமா வேண்டாமா, சிக்கன் பிரியாணி அடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுப்பார். டக்குன்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. டபக்குன்னு அவர் தூக்கி போகிற ஸ்டைலில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே 99 ரூபீஸ் தான். மட்டன் பிரியாணி மட்டும் ரேட்டு கொஞ்சம் கூட. அவங்களோட ஸ்பெஷல் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ். இது என்ன பேக்கரி, மம்மிஸ் பேக்கரியிலேருந்து எல்லா வெரைட்டிஸ். அதான் சொல்கிறேன்ல, இன்டர்நேஷ்னல் பிராண்டே உள்ளே இறக்கிட்டோம். இதெல்லாம் ஏமாத்துறோம். என் பையனுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு இருக்காரு. அல்வாவில் அத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் ப்ரௌனி தாங்க. அந்த ப்ரௌனியை அழகாக ஒரு பேக் பண்ணி, குக்கீஸ் பாருங்கள், அவ்வளோ சூப்பரான டின் பேக்கிங் பண்ணி நம்மளுக்கு காமிச்சாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தாண்டா.
ஜிகர்தண்டானாலே எங்களுக்கு கெத்து. இதில் மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டானா இன்னும் கொஞ்சம் கெத்து காமிப்பாங்க மாதிரி. இந்த கடைக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்கவே முடியல. நம்மளும் எவ்வளோ தூரம் தான் பின்னாடி நின்று நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. செட்டிநாடு சிக்கன் இந்த அண்ணன் வெட்டுற வெங்காயத்துக்கு நான் அடிக்ட்னே சொல்லலாம். அவ்வளோ ஸ்பீடாக வெங்காயம் வெட்டினார். அவர் வெட்டின ஸ்பீடு அது மாதிரிங்க. கல்லுங்க பாருங்க தகன்னு மின்னிட்டு இருந்துச்சு. ஒரு நூல் இல்லாட்டி நான் உள்ளே விழுந்திருப்பேன். எண்ணெயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இவங்கள்ட்ட ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேலம் தட்டுவடை கடை. சேலம் தட்டுவடை கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள் கும்பல் வந்து அந்த பலாப்பழத்தில் முக்கியம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவ்வளோ கும்பலுங்க. நம்மளால் உள்ளே போய் வீடியோ எடுக்க வாய்ப்பே இல்லை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குடவாசல் மந்தி பிரியாணியை சுட சுட சர்வீஸ் பண்ண அந்த குடல்வாசல் மந்தி பிரியாணிக்கு நம்மளோட ஹாட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் நம்ம சேனல் சார்பாக. காஞ்சிபுரம் இட்லின்னொன்னே நான் 450 ரூபா இட்லி நினச்சேன். இவங்க வந்து இந்த சாம்பார் இட்லிக்கு போடுவாங்களே அந்த சைஸில் இட்லி வச்சுட்டு பிரமாதமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸோட இன்டர்வியூ பார்ப்போம். ஆனால் இதில் என்னென்ன இருக்குது சார்? இது வந்து ப்ளோவிட்னு பீட்ரூட் மால்ட்டு சார். பீட்ரூட் மால்ட்டுங்கிறது வந்து பீட்ரூட் கலந்து நம்ம நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி இலக்கெல்லாம் கலந்து செய்கிறது. இது 100% நேச்சுரலில் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் கலரும் ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க, அயன் சத்து கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சார். இப்போ குழந்தைங்கலேருந்து 1 வயசு குழந்தைலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நேரடியாக நம்ம சத்துமா மாதிரி காய்ச்சாமல் பால்லேயே போட்டு கலந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் ப்ரிசர்வேட்டிவ் கலர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணல. அதே மாதிரி குழந்தைங்க விரும்புறதுக்காக ஆப்பிள் பீட்ரூட் கேரட் 3 கலந்து ஏபிசி மால்ட்னு பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஜெனரல் ஹெல்த் எல்லாமே கிடைக்கும். இப்போ 1 வயசுல இருந்து 100 வயசு தாத்தா வரைக்கும் சாப்பிடலாம். வாழ்ற வரைக்கும் சாப்பிடலாம். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி 120 ருபீஸுக்கு நம்ம கரீம்பாய் கொடுத்துட்டு இருந்தார். ஆமாங்க, நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் ஆஃப் பிரியாணி தஞ்சாவூர் ரோட் சைடுலன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவர்கிட்ட பீஃபு, சிக்கனு, பீஃப் ஃப்ரை, சிக்கன் 65, சிக்கன் பெப்பர் ஃப்ரை எல்லாமே அல்டிமேட்டஸாக இருக்குது. சிரிச்ச முகத்தோடு தான் அவர் எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுவார். இவர் சர்வீஸ் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் நம்ம பீட்ரூட் மால்ட் வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா அதை இன்னொரு யூடியூபர் வீடியோ எடுத்துட்டு லைட்டாக அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்த கடைக்கு அப்படியே மூவ் ஆயாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா விருதுநகர் பொரிச்ச பரோட்டாவை எவ்வளோ சூப்பராக அந்த தாத்தா அப்படியே தேய்ச்சி இந்த கல் ஓரத்தில் வைக்கிறாரு. ஏன் அந்த கல் ஓரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னு, அது லைட்டாக ஹீட் ஆயிரும், அதுக்கப்புறம் எண்ணெயில் தள்ளிட்டுவோம் அப்படின்னாரு. பக்கத்தில் அண்ணன் அந்த வெந்த பரோட்டாவை சூப்பராக எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் உடனே கொத்து பரோட்டாவுக்கு கொத்துவார் பாருங்க. இவர் கொத்துக்கு நம்ம வைகை புயல் வடிவேல் சாப்பிட்ட மாதிரி தான் நம்ம சாப்பிட தோணும். அப்படியே அந்த கடையிலேருந்து அப்படியே நம்ம மூவ் ஆகி வெளியில் வந்தாச்சு. மக்கள் வெள்ளத்திலே மிதந்து நம்மளும் அக்கறைக்கு போயாச்சு. அக்கறைக்கு போனால் ஏகப்பட்ட கடை. கும்பகோணம் டிகிரி காஃபிலேருந்து KFC சிக்கன்லேருந்து டோமினோஸ் வரைக்கும் உள்ளே இறக்கியிருக்கோம் தஞ்சை உணவு திருவிழாவில். அதுக்கப்புறம் இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டை ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலோட ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து வந்திருக்காங்க. பாஸ்தா வச்சுருந்தாங்க, பால் கட்டி ஒரு இது, அதாவது பன்னீரில் ஒரு டிஷ்ஷு. ஆனால் அந்த பேர் அவங்க வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இது வந்து பஜ்ஜிங்க. அது பக்கத்தில் பாருங்கள், அந்த பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும்னு தோணும். எல்லாமே 50 ரூபா 70 ரூபா தான். பால் கட்டி வறுவல், அதாவது பன்னீர் ஃப்ரையை தான் அவங்க பால் கட்டி வறுவல் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு 16 to 20 ப்ராப்பர்ட்டி மேலே இருக்குது. இது வந்து ஒன்று ஜிஞ்சரு, ஒன்று குக்கும்பர் கூல்ஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நம்ம குக்கும்பர் கூல் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மேங்கோ பஞ்சு, குக்கும்பர் துளசி. இது அங்கே பாருங்கள், அப்படியே அவர் கையில் பிடிச்சி கொடுப்பாரு. இதோட ரேட்டு 50 ரூபா. செம்ம சூப்பரான ஒர்த்தாக இருந்துச்சு. இதில் ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பிராண்டை மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. நம்மளோட பிராண்டை நம்ம தானே வெளிப்படுத்திக்கணும். அவங்கவுங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னென்ன பேரில் இருக்குதுங்கிறது எல்லாமே அவங்க போட்டாங்க. மேக்ஸிமம் கேரளா சைடு இருக்குது, தமிழ்நாடு இங்கிட்ட ஃபுல்லாக மலைப்பிரதேசத்தை ஃபுல்லாகவே அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவ் ஓப்பன் சொல்லிட்டு நம்ம ராக்ஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து சில டிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயாச்சு. இவங்க காம்போ மாதிரியே வச்சுருந்தாங்க. 3 கொடுக்குறோம் 50 ரூபா கொடு அப்படிங்கிற மாதிரி.
பக்கத்துலேயே க்ரீம் அண்ட் ஃபியூஜ்லேருந்து அந்த 2 குழந்தைங்க சாப்பிட்றது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் குழந்தை பருவத்துக்கே போயிடலாம் போல தோணும். இருக்கிற பெரியவனாகி இவ்வளோ கஷ்டப்படுறோம், சில பேர் நல்லா இருக்காங்க, பல பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது சின்ன பிள்ளையிலேருந்து நல்ல விஷயம் ஏதோ குழந்தைகளுக்கு அதை கற்றுத்தரணும். அது இந்த 2 பிஞ்சு உள்ளங்களை பார்த்து இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஆக்ஷன் மேடம். தி வெட்டிங் பிரியாணின்னு ஒரு புது கடை. ஆமாம், இன்னும் லான்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் லான்ச் ஆகிதான் நம்மளுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அங்கேயும் மக்கள் வந்து பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிரியாணியோட ஸ்மெல்லே அல்டிமேட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் அங்கே சுற்றி பார்க்க வந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் எப்படி இது இருந்துச்சுன்னு. பிரதர், எப்படி இருந்துச்சு நம்ம ஊர் இந்த உணவு திருவிழா? ஆக்சுவலாக இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து ஒரத்தநாடு வெட்டினரி காலேஜில் படிக்கிறோம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஆக்சுவலாக நிறையா பாரம்பரியம் நடனம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு. கவர்மெண்ட் வந்து நல்ல ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து நல்லா டெவலப் ஆகும். சூப்பர் சூப்பர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, உங்களுக்கு இங்கே இருக்க ஸ்டாலில் எது ரொம்ப பிடிச்ச ஸ்டால்? கேக் ஷாப் நல்லா இருந்துச்சு. கேக் ஷாப் நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக நல்லா க்ரீமியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த நொங்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. ஆனால் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டா இதோட நல்லா, நெக்ஸ்ட் இயர் நம்ம பெட்டரா பண்ணலாம், இதோட நல்லா பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பேட்டி எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது பார்த்தா ராஜா குழாய் பூட்டு கடை, நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டு. இவங்களோட அப்பா வந்து நம்மளோட நெருங்கிய நண்பர் சொல்லலாம். அவ்வளோ கைண்டாக பேசுவாருங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருடங்களாக அவங்க அப்பாவோட நான் பேசியிருக்கேன். புட்டு வீட்டில் செய்யல வாங்கணுன்னா இவங்க கடைக்கு போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுண்டல் புட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம தஞ்சாவூர் உணவு திருவிழாவில் டோமினோஸ் பீஸாவா அப்படின்னு சொல்லி மக்கள் வெள்ளம் அலமோதிட்டு இருந்துச்சு. அவங்க வியாபாரத்தை பார்த்தாங்க. ஒருத்தர் மட்டும் லைட்டாக வீடியோ எடுக்காதீங்க ப்ரோ அப்படின்னாரு. அங்கேருந்து அப்படியே நகர்ந்து வெளியில் வந்து பார்த்தா நம்ம மேடமோட கடை. ஆமாம், அம்மாச்சி புட்டு கடை. இவங்க வந்து உமனுக்கு செம்ம ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம், சிங்கப்பெண்ணே சொல்லலாம். சூப்பராக மோட்டிவேஷனில் பேசுவாங்க. அவங்கள ஒரு நாள் தனியாக நான் வீடியோ எடுத்து போகிறேன். இவங்க செஞ்ச பால் கொழுக்கட்டை, புட்டு கொழுக்கட்டை, அவல் கொழுக்கட்டை, எல்லா கொழுக்கட்டையுமே அல்டிமேட் டேஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கும்பல் இருந்துச்சு. அதனால் அவங்கள்ட்ட நம்மளால் பேட்டி எடுக்க முடியல. நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் அவங்களோட பேட்டி வரும், எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீ, இப்போ ஆவாரம் புட்டி, லெமன் டீ, தேன் டீன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டோட கடை தான். அவரை கேட்டோம், அவர் வெளியில் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி வந்தால் பக்கத்தில் ஒரு பாட்டி அம்மா, ஆமாங்க, ஒரு 70 வயசு மிக்க பாட்டி அம்மா சூப்பராக அடை சுட்டுட்டு இருந்தாங்க. இந்த கடைக்கு பேரே பாரம்பரிய உணவு கடை தான். அங்கேயும் அல்டிமேட் டேஸ்ட்டில் மக்கள் எல்லாம் அலமோதிட்டு இருந்துச்சு. எல்லாமே நம்ம சாப்பிட்றோம், வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த குப்பையை தூக்குறதுக்கு நம்ம தூய்மை பணியாளர்கள் இவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி வந்தால் எல்லாருமே குடும்பத்தோடு அங்கே பாருங்கள், வயசான பெரியவங்க கைத்தடி ஊனிக்கிட்டு இந்த கலை நிகழ்ச்சியை காண வருங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.